சரி, நாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற உடனே ஃபொரெக்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு லிக்ரூட்டி என்று கேட்டீங்க. அது என்ன பெரிய டாபிக். சரிதானே, அது ஒரு நாள்ல படிச்சு எங்களுக்கு இந்த இடத்துல கிளியர் பண்ணி கொள்ளாது. இப்போ உங்களோட டவுட் கிளியர் பண்ண செஷன் தானே, சின்ன சின்ன டாபிக் தான் இந்த கிளியர் பண்ணலாம். ஏழுமண்டானா லிக்விடிட்டி பத்தி ஒரு பெரிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன். சரி, ப்ரோ ஃபொரெக்ஸ் அந்த ஸ்கல்பிங். ஸ்கல்பிங் பிரதர் அது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அது நாங்க பிறகு ஒரு நாள் அது நடக்கிறேன்னா உங்களை ஜாயின் பண்ணி விடுறோம். சரியா, ஓகே ப்ரோ. இப்போமா நான் எல்லாரும் இருக்காங்க தானே. சரி, இப்ப வருவோம். ஃபொரெக்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட உடனே இவங்க என்ன செய்யறாங்க என்று சொல்லி சொன்னா, நார்மலா எவ்வளவு கேபிட்டல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லோட் சைஸ் போட வேணும் என்றுதான் நார்மலா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படித்தானே. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள்ட்ட $1000 கேபிட்டல் இருக்கு என்றால் இந்த லோட் சைஸ் போடுங்க, இப்படி போடுங்க, அந்த மாதிரி வீணான அளவுக்கு நாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்க மாட்டோம். நாம எப்படி அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்க வேணும் என்று சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜியில வின் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிதானே, ஸ்ட்ராட்டஜியில வின் ரேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 ட்ரேட் எடுக்கீங்க என்று சொல்லி சொன்னால், நீங்க தெரியும் தானே, 10 ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்க கண்ட கண்ட மாதிரி அங்க இங்க எல்லாம் எடுக்கிற எல்லாம் இல்லை. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி, ரூல் பேஸ் பண்ணி ஒரே பேர்ல விளங்குதா, ஒரே ஸ்ட்ராட்டஜியை 10 பேர்ல எடுக்கிற பத்தி நாங்க அதை கேள்வி. ஹோல்டா ஹோல்ட், யூஆர் யூஎஸ்டிண்டா யூஆர் யூஎஸ்டி. சரிதானே, 10 ரேட் எடுக்கீங்கண்டா அந்த 10 ரேட்ல எத்தனை வின், என்ன வின் பண்ணுது என்றதை நீங்க முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். பேக் டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நீங்க 2 வீக் நீங்க இருந்து எடுப்பீங்கன்னா உங்களுக்கு அது சொல்லும் 10ல எத்தனை வின் ஆகுதுண்டு. 10க்கு 5 வின் ஆகினா உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்ல. 5 விட குறைய வின் ரேட் கொடுக்குதுன்னு சொல்லிச்சுனால் ஒன்று ஸ்ட்ராட்டஜி பிள்ளையா இருக்கணும், இல்லாட்டி நீங்க செல்ஃபா ஏதோ ஒரு மிஸ்டேக் விடணும். அப்ப இதை நீங்க என்ன செய்யணும் மேடம், முதலாவது உங்களோட வின் ரேட் என்ன என்ற மாதிரி முதல் இதை பார்த்து கொள்ள வேணும். பார்க்கும்போது இப்போ உங்களோட ரேஷியோ, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3, 2, 5 அல்ல நீங்க ஏதாச்சும் புல் பேக்கை பேஸ் பண்ணி வைக்கீங்களா என்றதை செக் பண்ணிட்டு, இப்ப ஒரு 1:3க்கு மேல என்ற நேரம் 5 ஸ்டாப் பிளஸ் பட்டு 5 டிபி அடித்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ஓவரால் ப்ராஃபிட்ல அடிப்போம். சரிதானே, இப்ப நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நாங்க எப்படி எடுத்துக்கொள்றோம்டா, எக்கச்சக்கமான கோயினை வச்சு கரன்சியை வச்சு ரேட் பண்ணும்போது நிறைய என்ட்ரி கிடைக்கும், நாங்க அதுல இருந்து மேக் பண்ணி எக்கச்சக்கமான ப்ராஃபிட் மேக் பண்ணலாமட்டே நாங்க நினைக்கிறோம். அப்படி ஒரு நாளுமே என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகிறது கஷ்டமா இருக்கா, ஒரே ஒரு பேர் எடுக்கணும், ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்தாச்சு. ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது இப்போ விலங்கு தானே உங்களுக்கு இந்த ஓட பிளாக் ஃபைல் ஆகும்னு நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்ன. அப்போ இந்த ஓட பிளாக்ல நாங்கள் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஓட பிளாக்ல இருந்து அழகா நல்ல ஒரு ரிவார்டு என்ன. இப்போ நார்மலாக நீங்கள் இதில் என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒட்டி வைக்க கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு, இன்னும் தள்ளி வச்சா பிரச்சனை இல்லை, நல்ல. சரி, இரண்டா ஓட பிளாக் நாங்கள் என்ட்ரி ஆக மாட்டோம் தெரியும். இந்த இடத்துல லிக்விடி கண்டாங்கனால இந்த ஓட பிளாக் ஃபெயில் ஆகலை. இந்த இடத்துல லிக்விட் இல்லாட்டி சில நேரங்களில் இங்க இருக்கிற லிக்விடியை அடிக்க பார்ப்பாங்க. இப்போ தள்ளி வச்சுட்டு இப்போ உங்களை என்ன 1:3 ஆகணும். தேவைப்பட்டமா என்ன செய்யலாம், எடுத்து கொள்ளலாம். தேவைப்பட்டமா எடுக்கலாம்ன்றது இங்க வரைக்கும் ஃபுல்லா வைக்கிறது இல்லை. ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு, நான் பார்த்து வைக்கும். சரிதானே. அப்ப இந்த மாதிரி ஒரு என்ட்ரி, இந்த மாதிரி செட்டப் உண்டு. நீங்க 10 ரேட் எடுத்தால் எத்தனை ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா சரி. இப்ப இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு 5 ஸ்டாப் பிளஸ் பட்டாலும் நாங்க என்ன செய்வோம், ப்ராஃபிட்ல தான் இருப்போம். அப்ப அதால நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டாவது விஷயம் ஒன்று டிசைட் பண்ணுங்க, ஒரு ட்ரேடுக்கு நீங்க எத்தனை டாலர்ஸ் ரிஸ்க் எடுக்க போறீங்க. சரிதானே, அது உங்களோட கேபிட்டல் வேஸ்ட் பண்ணி. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டிங் டிப்ஸ்ல ஒரு 5K அக்கௌண்ட் வாங்குறீங்க. சரிதானே, உங்களுக்கு எவ்வளவு லொஸ்ட் ஆகலாம், $400 தான் லொஸ்ட் ஆகலாம். $400 லொஸ்ட் ஆகலாம்டா சில பேர் என்ன செய்வாங்கடா, குயிக்கா பாஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ட்ரேடுக்கு $50, $60, $100 ஸ்டாப்லஸ் வைக்கிற ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நல்ல செட்டப் கிடைக்கணும். 15 செட் வைக்கல, உங்களுக்கு தெரியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஃபயர் டைம்ல நல்ல எண்டு கிடைக்கிற நேரம் நீங்க ஒரு $20 ரிஸ்க் வச்சுக்கிட்டா நல்ல. அப்படி பார்க்க போனா உங்களுக்கு ஒரு 20 ரேட் கிட்ட எடுக்கலாம். இப்ப 10 ரேட் எடுக்கும்போது 5 ரேட் ப்ராஃபிட் கொடுக்குதுண்டா, 20 ரேட் எடுக்கும்போது 10 ரேட் ஆச்சு உங்களுக்கு என்ன செய்யும், ப்ராஃபிட் கொடுக்கணும். கொடுத்தாதான் ஸ்ட்ராட்டஜி. அப்ப அதால நாங்க என்ன செய்ய போறோம்,
இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடைச்சா இந்த மாதிரி 20 ட்ரேட் எடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு $20 ஒரு ட்ரேடுக்கு போடுறோம். சரிதானே? அப்ப இதால என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கீங்க, அது ஸ்டாப் லாஸ் படுது, பட்டா $20 புரோக்கர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து கமிஷன் எல்லாம் சேர்த்து ஒரு $22 மாதிரி போகும். இப்ப $400 லொஸ்ட் ஆகலாம் என்ற ஒரு சுச்சுவேஷன்ல எங்களுக்கு $20 லொஸ்ட் ஆகினா பரவாயில்ல, $50 லொஸ்ட் ஆகினா புரியும். புரியுதானே? அப்ப $50 லொஸ்ட் ஆகுறது பிரச்சனை இல்லை. $50 லொஸ்ட் ஆகினா எங்களுக்கு சைக்கோலஜி எஃபெக்ட் ஆகும். அடே $50 போயிட்டு இது எப்படி ரிகவர் பண்ற, என்ன இந்த 380,000 சரி, இந்த மாதிரி பிரச்சனை வரும். அடுத்தது நீங்க 5 ரேடும் தொடர்ந்து லொஸ்ட் ஆயிட்டா, 10க்கு 5 வின் ஆகுது, 5 மேல லொஸ்ட் ஆயிட்டா தொடர்ந்து $250 போகும், $50 நீங்க ரிஸ்க் வச்சுப்பீங்கண்டா. அப்ப அந்த $250 புரோக்கர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 260-70 மாதிரி போயிடும். அப்ப அது இன்னும் உங்களோட மென்டாலிட்டியை பாதிக்கும். ராங்கான டிசிஷன் எடுப்பீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. இப்ப இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா லொஸ்ட் காரணம் மாதிரி. சரிதானே? ரைட். அதனால நீங்க மினிமம் ரிஸ்க்ல தான் எப்பவும் செய்ய வேணும். 5K அக்கௌண்ட் உங்களுக்கு $400 தான் ரிஸ்க் எடுக்கலாம். அதால ஒரு ட்ரேடுக்கு $20 குறைவா நீங்க வைப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் 1:3 என்றாலே உங்களுக்கு $60 வரும். நார்மல் ஒரு 4-5 ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு அந்த ஸ்டெப் 1 பாஸ் ஆயிரும். சரிதானே? ஒரே நாள்ல ஒரே வீக்ல எடுக்கணும் நினைக்காம தொடர்ந்து நாங்க ஒரே விஷயத்த சரியா ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணினால் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஏர்னிங் போகலாம்ன்றத இந்த தூர நோக்கோட பார்க்கணும்னு கதைப்பாங்க தானே, அந்த மாதிரி என்ன லாங் டேர்முக்கு நாங்க யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். அக்கௌண்ட் வாங்கின உடனே ரேட் போட வேணும் என்று யோசிக்க கூடாது, 1 வீக்லி பாஸ் பண்ணணும் என்று யோசிக்க கூடாது. எங்களுக்கு எப்ப இயலுமோ அப்ப பாஸ் பண்ணினா போதும். இந்த அளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நாங்க ஃபாலோ பண்ணினா சரி. சரிதானே? இப்ப உங்களுக்கு ரெண்டு அட்வைஸ் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க நார்மலா இந்த டிக்டாக்ல நல்ல நல்ல ரேடர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரே பேரை தான் எடுக்காங்க. சில பேர் ஹோல்ட் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் யூஎஸ்டி ஏபிஐ மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஹீரோ யூஎஸ்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்? எல்லா பேர்லயும் ஸ்ட்ராட்டஜி ஒரே மாதிரி எல்லா டைம்லயும் ஒர்க் பண்ணாது. சரிதானே? இப்ப ஹீரோ யூஎஸ்டியும் ஜிபி யூஎஸ்டியும் ஒரே மாதிரி மூமெண்டம் கொடுக்கும். என்ன அப்ப இதுல ஒரு செல்ல போட்டு ஜிபி யூஎஸ்டிலையும் செல்ல போட்டீங்கடா, ஸ்டாப்பர்ஸ் பட 2 படம். புரியுதா? டிபி அடிச்சா 2 டிபி அடிக்கும். ஆனா எங்களோட ட்ரேட் எல்லாமே டிபி அடிக்கிற கூடயா ஸ்டாப்பர்ஸ் பெற கூடயா? அப்ப அதால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும் போது நீங்க இன்னும் ப்ரொஃபிட்டபிளாக கஷ்டப்பட்டு கொண்டீங்கன்னா ஒரு பேர் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல மட்டும் ஒரு ஏதாச்சும் ஒன்று இல்லாட்டி 2 நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்தீங்கன்னா சரி. இதுல ரிஸ்க் முக்கியம். ஹை ரிஸ்க் எடுத்தா ஹை ரிட்டர்ன் வரும். ஆனா அது ஸ்டாப் லாஸ் படும்போது அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம போகும். சரிதானே? அப்ப அதால நீங்க எப்பவும் ஒரு மீடியம் அளவான ரிஸ்க் எடுங்க. லோ ரிஸ்க் எடுத்தாலும் அது எங்களுக்கு பெரிய ரிவார்ட் வராது, எங்களுக்கு வெறுத்துரும் ட்ரேடிங்னு. அப்ப நீங்க 5K அக்கௌண்ட் வாங்குனீங்கன்னா இந்த ரேஷியோவில் ட்ரேட் அப்ளை பண்ணுங்க. இப்ப இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இப்ப சொன்னேன் தானே, இந்த டைம்ல இருந்து 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்ப சொன்னேன் தானே, ஒரு பேரை சூஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராஃபிட்டபிள் இல்லைண்டா ஒரு பேரை சூஸ் பண்ணி அதுல ப்ராஃபிட்டபிளா பாருங்கண்டு. அதை நீங்க கட்டாயம் 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணினா நீங்க 1 மந்த்ல சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரே பேரை நீங்க சூஸ் பண்ணி செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 1 மந்த் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸால நீங்க கட்டாயம் அடுத்த மாசம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பீங்க. சரிதானே? இப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேளுங்க.